இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு. முந்தா நாள் நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் ப்ரொமோஷன் பண்ணுறேன். சரிங்களா? எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? என்னோடய சுச்சுவேஷனில் அங்கே அதுமாரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு தப்பாக நினைக்க வேண்டாம். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண படம் இது. நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படி தான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம். கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. August 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம், இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஹசில், அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸில் தான் நம்ம அது நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் why we are doing what we are doing. இது ஒரு ட்ரூ பேஷனாக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் அது பண்ண முடியும், அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட, எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். இப்போ மது அக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப். சத்தியமாக சொல்கிறேன். அவங்க 1.5 வயசு குழந்தை கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ சோ எனர்ஜெட்டிக். 5 மாதம் அப்போ இப்போ 1.5 வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது, நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டாக ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இன் த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சும்மா டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, எங்களுக்கே இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோம். நான் நடிச்சிட்டு இருக்கானா, நாங்கெல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான். சரி, ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் படகுல போனால் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும்போது தான் நாங்கள் திருப்பியே வரோம். ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை, என் மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸில் கவனிக்கலாமே, அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் மெயினாக
ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் சிம்புதேவன் சார். நான் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல இது செகண்ட் மூவி. மாலி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியா கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் வந்தது. ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென். எப்போவுமே இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் இதுலயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹிஸ் மியூசிக் ஹஸ் பின் ரியலி குட். நான் இல்லைனாலே ஐம் அ ஃபேன். ஆனால் அந்த ஒரு ஃபோக்லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது கச்சேரின்னு சொல்லலாம். நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன். இல்லை யூஸ்வலாகவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பிகினிங்கே அப்படிதான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன். பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்றது லெஜெண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரதே எனக்கு பெரிய விஷயம். என்ன ஒரு ஹி ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர். எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்ன ரொம்ப என்ன சொல்றது சேஃபா டிராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்க யாரையாவது மிஸ் பண்ணி இங்க இல்ல. ஜெஸ்ஸி ஹீஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன். அவரை புரிய வைக்கிறதுல இல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்லாம் பண்றதுல. கொலைப்புள்ளி லீலா மேம் மலையாளத்துல நாங்க வைப் பண்ணோம். யோகி பாபு சார் ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கு. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட். எப்பவுமே ஜாலியா இருப்பாரு. எப்பவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு படம் நான் பண்றேன் அவங்க கூட. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்துல வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதுல என் அப்பாவா பண்ணிருக்காரு. அவரை பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படகுல என்ன தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால எனக்கு எப்பவுமே அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ். எனக்கு அப்படிலாம் டப்புன்னு வராது. நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆயிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனா சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேரு, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு, நீங்க நான் சொல்றதை மட்டும் நீங்க நம்பி செய்யுங்க, ஒன்னும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூல எல்லாம் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்னு நாங்க கத்துக்கிட்டோம். அண்ட் என்ன மாதிரி இல்ல அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான். இப்போ இந்த படத்துல அது டெலிவர் ஆயிருச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்பவுமே என் கூடிய கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லாம் மெயின் லீடா தான் பண்றீங்க, ஏன் நீங்க மல்டி காஸ்டா ஏன் சூஸ் பண்றீங்கலாம் சில பேர் கேட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்ல ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாம அதுக்கும் மீறி நம்ம அதுலதான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புற ஒரு ஆளு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க பண்ண படம், கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலா தியேட்ரிக்கலா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. அது கண்டிப்பா நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது. ஆனா தியேட்ரிக்கலா நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா ஃபுல் டீம் நாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். ஸோ August 2 சரி நம்ம ஓடிடியில வரும்போது பார்க்கலாம், அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாம நீங்க தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்க சப்போர்ட் தேவை. பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபிலிம். அந்த மியூசிக்கா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடல்ல அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில வளர்ந்துருக்கோம், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனா அங்க போகும்போதுதான் பா இவ்வளோ அழகு நம்மளை சுத்தியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். போட் வந்து சிம்புதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி 3வது ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து 24ஆம் புலிகேசிக்காக தான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சாங்லாம் 2-3 ஆக்சுவலி 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பட் அது இப்போது 24ஆம் புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம்.
ஏன்னா அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார். சொல்லும் போதே எனக்கு பயங்கரம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. ஓகே, நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி சாங் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவக்கினஸ் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து பார்த்திபன் சார் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி சிம்புதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஓகே உத்தமிழனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கலாக ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே ஓகே, ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே சரி, அப்படிதான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஓகேங்க, பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கமலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும். நான் பர்சனலாக சொல்லணுன்னா, எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது மீடியா தான். அதனால் முதல்கண் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போட் இது வந்து என்னென்னா, நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதில் வந்து என்னுடைய மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் மித்ரு பிரேம்குமார் சார் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 1/2 hour இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை. நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசடதபரை வந்து 1.5 years முன்னால் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட எமோஷனல் பார்ட்டும் சரி, இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்றது, ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு. ஸோ ஈவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவா யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிட்டு இருந்ததும். ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதன் பிறகு வந்து எல்லாமே கடன் நடந்தது. முக்கியமாக வந்து இன்னைக்கு வரல சிலர், பட் அதை தாண்டி இதில் MS பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதுமிதா, சாம்ஸு, அக்ஷத், சாரா, அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புலி லீலா, அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட், அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக SR கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது. இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரை போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ளே போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மாதேஷ் கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய ஹடில்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கும்,
ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல. ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஒரு டேபிளில் கதை எழுதுறது ஈஸி, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள், அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேற சில மெனக்கிடல்கள் வேணும். அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும். ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கல. அவங்க 2 பேரும். அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம். அவர் இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்து விட்டார். பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அண்ட் எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ். ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதை எல்லாத்தையுமே முடிச்சால் வந்து என்னென்ன கதைப்படி வந்து 3 நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடல்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை. எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம். அதை தான் நாங்கள் 2-3 பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குதுல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போகணும்னப்ப 1943 வந்து இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்டரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. பட் பரவாயில்ல, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா 1943 ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல எல்லாமே கூட நான் சொல்கிறது டொரண்டினோவோட ஃபில்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து சென்னையில் வந்து ஜப்பான் வந்து பாம்பு போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர், அவர் ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டனில் இருக்காரு, இன்னொருத்தர் ஜெயராஜன் சொல்லி பெங்களூரில், 3 பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு